வணக்கம் உறவுகளே, நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. பாருங்கள், பொங்கலுக்கு நம்ம கேம்பில் பாருங்கள் கரும்பு நட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆயிடுச்சு. பாருங்கள் உறவுகளே, நம்ம கரும்பு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கரும்பு இந்த தோகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோகையெல்லாம் தயவு செய்து நம்ம ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தோகை பூரா அரித்து கொண்டு போய் தீ வச்சு விட்றாங்க. அந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க. இந்த தோகையெல்லாம் இந்த தூர்லேயே போடுங்க. இந்த தூர்லேயே போட்டு நம்ம மாட்டு சாணம் கிடைக்கல, மாட்டு சாணத்தை கரைச்சி மேலே ஏகத்துக்கு தெளித்து விடுங்க. தெளித்து விட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது மக்கி அப்படியே உரமாயிரும். தயவு செய்து விவசாயம் பண்ணுற உறவுகள் பாருங்கள், நம்ம கரும்பு பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு இந்த தோகையில் தீயே வைக்காதீங்க. ஒரு முறை நீங்கள் வெட்டிட்டு அடுத்த முறை நீங்கள் விடும்போது இந்த தோகையில் ஃபுல்லாக அதிலே போட்டு சாணிகளை கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பாருங்கள் பூரா இந்த வாட்டி இருக்கிறத விட அடுத்த வாட்டி வரும்போது டபுள் மடங்கு வரும். தீ மட்டும் வைக்காதீங்க உறவுகளே. பாருங்கள் உறவுகளே, கரும்பு எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு வருங்க. 6-7 மாதத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உறவுகளே. கரும்பு இந்த தோகையில் மட்டும் நீங்கள் தீ வச்சுறாங்க உறவுகளே. பாருங்கள் உறவுகளே, கரும்பு துபாய் அபுதாபி பக்கம் இது நாங்கள் கேம்புக்கு பக்கத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி நட்டுருக்கோம், பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எந்த ஒரு உரமே கொடுக்கலாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் தோட்டத்துக்கு ஆட்டுப்புழுக்கு கொண்டாந்து போடுவோம். அங்கனக்குள்ளே பக்கத்தில் ஆட்டுப்புழுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான். பாருங்கள், தண்ணி மட்டும்தான் விட்டுருக்கோம். எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 9 அடி உயரம் இருக்குது. ஆமாம் உறவுகளே, பாருங்கள் உறவுகளே. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். ஒரு இடத்துக்கு ஒரு 4 கரணை போடுங்க. 4-5 கரணை நடுங்க. 2 அடி ஆழம் பறிச்சுட்டு ஒரு 4 கரணை கிராஸாக ஒரு 2 அடி கரணை அப்படி கிராஸாக வச்சு மண்ணை மூடிட்டு கொஞ்சோண்டு நாங்கள் குப்பை கூட போடலை உறவுகளே. பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் கரும்பு. இதே போல் நீங்களும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் இதேமாரி முயற்சி பண்ணி கரும்பு நடுங்க உறவுகளே. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே.